எனது முத்தான் அந்தப்பன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க, எங்களை இந்த தரணியை ஆள வைக்க, முழு மூச்சாய் எங்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கி, அறியாமையை சுருக்கி, அறிவை பெருக்கி, நாளைய சூரியனை போல் ஒளி வீச காத்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான் அந்தப்பன் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாய்கள் தங்கள் கால்கள். சர்வதேச போதைப்பொருள் தினம் 1989ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் நாள் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மனித சமுதாயத்திற்கு போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். உலக அளவில் போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை, போதைப்பொருள் பயன்பாடு போன்றவை மிகப்பெரிய பிரச்சனையாகவே உருவெடுத்து வருகிறது. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்று தெரியுமா? உலகம் முழுவதும் சுமார் 30 கோடிக்கு மேற்பட்ட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கொடிய பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. இச்செய்தி மிகவும் வேதனை ஏற்படுத்துகிறது. போதைப் பொருள் உடலுள்ள அனைத்து உறுப்புகளையும் சீரழித்து விடுகிறது. உடலுள்ள நச்சுத்தன்மை அதிகரித்து உடல் மற்றும் மனநல பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவர்கள் மனதிலும் சீர்கடுவதால் அவர்கள் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் ஏன் நண்பர்களிடையிலுமே அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. புகைக்காதே நாளாகான வாழ்க்கையை பகைக்காதே, ஆயுளை அழித்துவிடும் புகையிலை வேண்டாமே, ஒரு உயிருக்கு விளைவிக்கும் புகையிலை வேண்டாமே என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி தற்போது உலகம் முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களில் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. என்னும் பாடல் கூறுவது போல் இப்போது பெண்களும் போதைப் பொருட்களை அதிகம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டால், ஆணும் பெண்ணும் சமம் என கொள்ளுதல் ஆர்வத்தை நோக்கி வையம் தலைக்குமா? அதாவது ஆணும் பெண்ணும் சமமா? சரி, சமம் தான், அதை ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் போதைப் பொருட்களை ஆண்களும் பயன்படுத்துகிறார்கள். அதே போது பெண்கள் அதை விட அதிகமாக நாங்களும் பயன்படுத்துவோம் என சொல்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், இதுதான் ஃபேஷன் என்கிறார்கள். இதில் என்ன ஃபேஷனாக தோன்றுகிறது? தனது உடலை தானே சீரழித்துக் கொள்வது ஃபேஷனாக யாருக்காவது இருக்குமா? சரி, சின்னதாக நட்டு சேர்த்து வைத்தது அந்த காலம். வீட்டில் உள்ள நட்டை கூட திருடி விற்று குடித்தது இந்த காலம். கொஞ்சமாய் நகை சேர்த்து வைத்தது அந்த காலம். வீட்டில் உள்ள நட்டை கூட திருடி விற்று குடித்தது இந்த காலம். ஆட்சி அக்கறைக்கு அபாயம் என்று எழுதிவிட்டால் அதை பார்த்து அங்கே நிதி, அதாவது தங்கம் கிடைக்கும் என்று சொன்னாலும் அங்கே போவதற்கு மக்கள் அனைவரும் பயன்படுத்தினார்கள். ஆனால் போதைப் பொருள் உடலுக்கு கேடு. போதைப் பொருள் உடல் அனைத்து உறுப்புகளையும் சீரழிக்கிறது. போதைப் பொருள்